இன்று வரை அது சம்பந்தமாக மூச்சு கொடும் விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. முதல்வர் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். 65 நாட்கள் ஆகிறது. 30 நாளில் சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த இடஒதுக்கீடு இன்று வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. மருத்துவர் ஐயா அவர்களும் சரி, நானும் சரி, எங்க கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களும் சரி, பல முறை முதலமைச்சரை சந்தித்தோம், சட்டமன்றத்திலே வாதம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நூற்றுக்கணக்கான முறை சந்தித்தோம். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் நான் சந்திச்சேன். ஆனாலும் இன்று வரை அது சம்பந்தமாக மூச்சு கொடும் விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதிக்கு விரோதி மட்டுமில்ல, சமூக நீதிக்கு துரோகி என்று நான் சொல்லுவேன். இங்க நான் அரசியல் பேசல, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை என்ன செஞ்சிருக்கணும்? இன்று தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். கர்நாடகாவிலே 2வது முறை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது செப்டம்பர் 22 2வது முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு. தெலுங்கானாவிலே முடித்து விட்டார்கள், பீகாரிலே முடித்து விட்டார்கள், ஒரிசாவிலே முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்க கோரிக்கை என்ன? ஒன்று, தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதல் இடஒதுக்கீடு கொடுங்க. பட்டியலினத்திற்காக 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அதில் 5ஆக 6ஆக உட்பிரிவுகளை ஏற்படுத்தி அதில் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு. அதே போன்று எம்பிசியில் அதில் பல பிரிவுகளை உட்பிரிவுகளை உருவாக்குங்கள். யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுங்க. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அதில் 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 7 உட்பிரிவுகளில் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கொடுங்க. அதே போன்ற பிசியில எத்தனையோ சமுதாயத்திற்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி செய்யணும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் கண்டுபிடிக்க முடியும். அது ஜாதி பேர் பிடிக்கலன்னா நீங்க சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேர் வச்சுக்கங்க. ஆனா கணக்கெடுப்பு நடத்துங்க. கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கூடுதலா கொடுக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.